செயல்புரிவதில் வல்லவர்களாக இருப்பதுடன் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தையும் அடைய வேண்டியது இந்த யுகத்தின் அவசியம். நாம் ஆனந்தத்தின் குழந்தைகள். கவலை தோய்ந்த முகத்துடனும் சிடுசிடுப்பாகவும் ஏன் இருக்க வேண்டும்? ஒரு பாவனையின் இறுதி நிலையையே பாவ சமாதி என்கிறோம். இதில் பக்தன் இஷ்ட தெய்வத்தின் வடிவமாகவே ஆகிவிடுகிறான். ஞானநெறி சாதகன் நேதி நேதி என்ற பாதையை பின்பற்றி தான் உடல் அல்ல மனமல்ல என்று உணர்ந்து நிர்விகல்ப சமாதி அடைகிறான். இருப்பதை அழிக்கும் முறையால் சமுதாயம் முன்னேறாது. ஆக்கப்பூர்வமான முறைகளால் தான் புத்துருவம் கொடுக்க முடியும். பிரம்ம ஞானிகள் மட்டுமே மனித குலத்திற்கு உண்மையான ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்க முடியும். பரம்பரை குரு என்ற முறை வேதங்களுக்கு எதிரானது. ஆன்மீக சாதனைகளால் எவரும் நிறைநிலையை அடைய முடியும். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சமரச போதனைகள் உலகம் முழுவதும் பரவுமானால் அது மனித குலத்திற்கே பெரும் பயன் விளைவிக்கும். மதத்தின் பெரிய தத்துவங்களை படிப்படியாக மக்கள் மனத்தில் புகுத்துவதுதான் பல்வேறு விழாக்களின் இரகசியம். விழாக்களும் சடங்குகளும் ஆன்ம ஞானத்தை உணர முடியாதவர்களுக்கு படிப்படியாக உண்மையை உணர்த்தும் கருவிகளாக உள்ளன. அனைத்து உருவங்களையும் ஏற்றுக்கொள்வதே உண்மையான மதம். பிரிவினைவாதமற்ற நிலையே நமது அடிப்படை உணர்ச்சி. எல்லா ஆறுகளும் இறுதியில் கடலில் வந்து சேருவது போல எல்லா வழிகளும் ஒரே லட்சியத்தையே அடைகின்றன. நசிகேதன் கொண்டிருந்தது போன்ற சிரத்தை உன் மனத்தில் இருக்கட்டும். ஆன்ம ரகசியத்தை அறிய மரணத்தின் வாயிலுக்கும் செல்லத் தயங்காதே.